Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேச போறேன் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நீங்களே ஆல்ரெடி thumbnailல பார்த்திருப்பீங்க. எஸ் டெர்மா ரோலரை பத்தி தான் பேச போறேன். நான் யூஸ் பண்ணி வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்த டாபிக், நீங்க ரொம்ப நாளா என்ன கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக், அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் தான் இந்த டெர்மா ரோலர். சீரியஸா சொல்றேன், இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணும்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மட்டும் இல்லாம ஒரு வியூவர்ஸா எப்படி பார்ப்பாங்க அந்த வீடியோவை, அதாவது இந்த டெர்மா ரோலரை யூஸ் பண்ண போறவங்களுக்கு என்னென்ன சந்தேகம்லாம் வரும், அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ நான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெர்மா ரோலர்னா என்ன, இந்த டெர்மா ரோலரை யார் யார் யூஸ் பண்ணணும், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது, இது எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணும்போது என்ன பயாலஜிக்கலாக பெருசாக நம்ம பாடியில் சேஞ்சஸ் நடக்குது, அதனால் எப்படி ஹேர் ரீக்ரோத் ஆகுது, இந்த டெர்மா ரோலர் வந்து சைஸ் வந்து நீடில் சைஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், இப்படி பல கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கும். வீடியோ அப் டு எண்டு வரையும் பாருங்கள். ஏதோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ எண்டு வரையும் பார்க்காதீங்க. இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் இந்த யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்ம வந்து பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெர்மா ரோலர்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்குட்டினியஸ் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து காமனாக இருக்கிற நேம் என்னென்னா டெர்மிஸ் தான். இந்த டெர்மிஸ் அப்படின்ற நேம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்கின்னை தான் மீன் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து ஸ்கின்னில் யூஸ் பண்ண போகிறதுனால வந்து இந்த டெர்மா அப்படின்ற நேமை தூக்கி அங்கே வச்சாங்க. ரோலர் அப்படின்னா அதனால் நம்மளால் உருட்ட முடியும், அதனால் வந்து ரோலர்னு பேர் வச்சாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இந்த டெர்மா ரோலரை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், தலையில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான், அதுக்காக தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிம்பிள்ஸுக்காக, ஸ்கின்னில் ஏற்படுற பல பிரச்சனைக்காகவும் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்க, இல்லை ஸ்கின்னில் வந்து டெக்ஸ்சர் மாறி போயிருக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து பல யூஸஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின்னில். இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் பொருந்தும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கு, ஹேருக்கும் பொருந்தும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஓகே, ரைட். அடுத்து இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெர்மா ரோலரில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நீடில் இருக்கும், டைட்டானியம் மைக்ரோ நீடில் இருக்கும். இந்த நீடில் மூலியமாக நம்ம ஸ்கின்னை வந்து பஞ்சர் பண்ணும்போது, அந்த ஸ்கின்னை ஓட்ட போடும்போது அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலாஜன் அப்படின்ற ஒரு லிக்விட் வந்து சுரக்கும். இந்த கொலாஜன் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதில் இருக்கிற வந்து ஹேர் ஃபாலிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரினியூ பண்ணிவிடும். அதில் இருக்கிற ஹேர் ஃபாலிக்ஸுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து புதிய முடி வளர வைக்கிறதுக்கு உதவும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கொலாஜன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸான ஒரு விஷயமே. இந்த கொலாஜன்னா என்ன, இது எதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கின்னை பஞ்சர் பண்ணி வர வைக்கணும், இது ஏன் நம்ம உடம்புல நேச்சரில் சுரக்காதா, இப்படி பல சந்தேகங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இந்த கொலாஜன் அப்படின்றது இரத்த குழாயில் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலும்பில் இருக்குது, எலும்போடு அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த டிஷ்யூ தசைகளுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த தசையோடு அட்டாச் பண்ணியிருக்க மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னுக்கு இருக்குது. இப்படி நம்ம ஸ்கின்னோட ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் அட்டாச் ஆகிறதுக்கு லிக்யூடாக ஒரு பசையாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது எதுனா இந்த கொலாஜன் தான். சரி, இதை ஏன்டா இவ்வளோ எலாபரேட்டாக இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறதுனால பயாலஜியில் நடக்கிற மெயின் விஷயமே இதுதான். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த கொலாஜன் அப்படின்றது எப்போ நம்ம உடம்புல 100% இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வயசு வரையும் இருக்கும். அதாவது குழந்தையாக இருக்கும் போது இருக்கும். நம்ம குழந்தைய பார்க்கும்போது நமக்கே தெரியும் நம்ம ஸ்கின் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். குழந்தை என்ன கலரில் இருந்தாலும் சரி, குழந்தைய அந்த ஸ்கின்னை பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்களை விரும்புவோம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குறது இந்த கொலாஜன் தான். அப்போ வயசு ஆக ஆக, ஒவ்வொரு வயசு ஆக ஆக நமக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜாக வந்து கொலாஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து பார்த்த உடனே, வயசானவங்களை பார்த்த உடனே 100 வயசு ஆகிடுச்சு, இவங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சுன்னு எப்படி நம்ம ஸ்கின்னை பார்த்து கண்டுபிடிக்கிறோம்? அந்த ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிக் தன்மையை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம 100 வயசு ஆனதுக்கப்புறம் 100% நம்ம கொலாஜனே இல்லாத போது நம்ம ஸ்கின் எப்படி தொங்கி போயிருக்கு, அவங்களுக்குலாம் வயசான பாட்டிக்கெலாம் எப்படி இருக்குன்னா ஸ்கின் தொலை தொங்கி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ கொலாஜன் செக்ரேஷன் ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால தான் அப்போ இந்த கொலாஜன் அப்படின்றது நம்ம ஸ்கின்னை வந்து ஷைனிங் ஆகிறதுக்கும், ஸ்கின்னை ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணி நம்ம பலபலன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த கொலாஜன் யூஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த கொலாஜன் அப்படின்றது நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப அவ்வளோ முக்கியம்.
நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சருக்கு ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கணும்னா இந்த கொலாஜன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து இந்த டெர்மா ரோலரை யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் இருக்குது, அதாவது நிறைய தழும்புகள் இருக்குன்னா அந்த தழும்புல போய் இந்த டெர்மா ரோலரை உருட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்மள ஒரு உருட்டிடும் அது. ஏன்னா அந்த தழும்புல வந்து மறுபடியும் வந்து ப்ளீடிங் வந்து மறுபடியும் புண்ணாக்கி விட்டுரும். அது ஆறவே ஆறாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அலர்ஜி இருக்குது, எனக்கு சின்னதாக ஒரு எறும்பு கடித்தாலே எனக்கு ரெட்னஸாக மாறிடும், எனக்கு ஸ்கின் சின்னதாக ஒரு ஊசி போட்டாலே அந்த இடத்துல பயங்கர ரெட்னஸ் ஆகிடும், என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து அலர்ஜி ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எலாபரேட்டாக நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நான் டெர்மா ரோலர் வாங்கினது. இங்கே வந்து குவைத்தில் வந்து நியோ ஹேர் லோஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்துகிட்ருக்கு, எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து லோஷன் வாங்கலை, அது கூட வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க, அந்த ஸ்ப்ரே நான் வாங்கலை. ஜஸ்ட் அவங்கள்ட்ட நான் டெர்மா ரோலர் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த டெர்மா ரோலர், ஓப்பன் பண்ணலாம். அவங்க பிராண்டை சேல் பண்ணல, பட் வேறு ஒரு பிராண்டு தான் இது. ஜெட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு, நல்ல பிராண்டு இது. டெர்மா ரோலருக்கு இது வந்து நல்ல பக்கா பிராண்டு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ரைட், ஓகே, இதுதான் டெர்மா ரோலர். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல லாக் மாதிரி இருக்குது, இப்போ இது ஓப்பன் ஆகாது. ஜஸ்ட் இப்படி லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி மேலே ஓப்பன் ஆகும். இப்போ இதை வந்து டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணிவிட்டு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் வாங்கின டெர்மா ரோலர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm. அதனுடைய ரேட்டு வந்து இந்தியன் ருபீஸுக்கு 1700 ரூபாங்க. இங்கே குவைத்தில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு வேறு ஆப்ஷன் கிடையாது, அதனால தான் வாங்கினேன். நம்ம ஊரில் வாங்கியிருந்தால் இந்த மாடலுக்கு வெறும் 900 ரூபா 1000 ரூபா தான் வந்திருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, 40 to 50% ஆஃபர் இருக்குது, தேடவே வேண்டாம். வித் நீடில் சைஸோடு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் ரேட் ரொம்ப கம்மியாக, டைட்டானியம் நீடிலோட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. 290 ரூபாயிலிருந்து 499 ரூபா வரையும் ஆஃபர் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெர்மா ரோலர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக ப்ராப்பராக டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணணும். அப்போ தான் அதன் மூலிமா நமக்கு தொற்று எதுவும் ஏற்படாது. நம்ம எதை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் மூலியமாகவும் இல்லைனா 70% எத்தனால் ஆல்கஹால் மூலியமாகவும் நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிட் இருக்குது, அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ஹேண்ட் ரப் ஸ்ப்ரிட் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற டெட்டால் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது 95 ml வாட்டரும் 5 ml டெட்டால் மிக்ஸ் பண்ணி நம்ம அது உள்ளார இந்த டெர்மா ரோலரை உள்ளே வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 minutes இல்லை 4 minutes வச்சாலே போதும். இப்போ இதில் வந்து நம்ம டெர்மா ரோலரை போடலாம். இதில் வந்து நம்ம ஆல்கஹால் ஸ்ப்ரிட்டு இதில் வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம இதில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்டட் ஆகும். நான் பிஃபோர் இன்ன வரை யூஸ் பண்ணல, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்து அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், அதனால் நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடலாம். இது இப்படியே வச்சுருந்தாலே போதும். இப்போ 3 minutes ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ட்ரை பண்ணணும், ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் அப்படியே ஒழுகுது இல்லையா? இப்போ வந்து நான் அந்த கிளாத்தில் அப்படியே ரோல் பண்ணோன்னா இதில் அப்படியே ட்ரை ஆகிடும் அப்படிலாம் சொல்லி பண்ணவே பண்ணாதீங்க. இதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்கெல்லாம் இதில் ஒட்டிடும். இவ்வளோ நேரம் பண்ண ஒர்க்குக்கே வந்து ஒர்த்து இல்லாமல் போய்டும். டிஸ்இன்ஃபெக்டட் எதுக்கு பண்ணணும் அப்படின்றது யூஸ் இல்லாமல் போயிடும். எப்படி இருந்தாலும் நம்ம கிளாத்தை வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் அழுக்கு இருக்கும். இதில் இருக்கிறது ஆல்கஹால் தான். ஸோ அதனால் இது அப்படியே வச்சுருந்தாலே 2 to 3 minutes ட்ரை ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 5 minutes ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் வேறு எதுலேயும் வந்து நான் கிளாத்தை வச்சு துடைக்க போகிறதுலாம் இல்லை. சப்போஸ் என்கிட்ட வந்து ட்ரை காஸ் பேக் வந்து ஸ்டெரைல் காஸ் பேக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற காஸ் பேக் வச்சு க்ளீன் பண்ணலாம். அதை விட்டுட்டு காட்டன்லாம் இருக்குது எங்கள் வீட்டில், அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாதீங்க. காட்டன் அந்த நீடிலுக்குள்ளே போய் சிக்கிக்கும். ஸோ ஒரு 5 minutes கழிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து இது வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது ஈரமாலாம் இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டெர்மா ரோலர் நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. பார்த்தீங்கன்னா நிறையவே தெரியும். இது நல்லா ரப் பண்ணிங்கன்னா என்ன தான் ஸ்கின்னில் அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பல டவுட் இருக்கு இல்லையா? அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன்.